2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஊழல்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பயத்தின் உச்சத்தில் முதல்வர் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டையும் மாநில உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காது என்றும் திட்டவட்டம். பாஜக பூச்சாண்டி காட்டியே 4 ஆண்டுகள் தமிழகத்தை வஞ்சித்த முதல்வர் ஸ்டாலின் இன்னும் எத்தனை நாட்கள் ஏமாற்ற முடியும்? பாஜக அதிமுக கூட்டணி முதல்வருக்கு பேரிடியாக இறங்கி இருப்பது அவரின் அறிக்கையில் தெரிகிறது என்றும் இபிஎஸ் விமர்சனம். பாஜகவுடனான திமுகவின் மறைமுக கூட்டணியையும் அதிமுகவின் நேரடி கூட்டணியையும் மக்கள் தூக்கி எறிவார்கள். பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் தாவேக தலைவர் விஜய் அறிக்கை. தமிழக பாஜகவின் புதிய தலைவரானார் நயினார் நாகேந்திரன். சென்னையில் நடைபெற்ற விழாவில் மாநில தலைவருக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வலுப்பெற்றுள்ளதாக அண்ணாமலை பேச்சு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருப்பதாகவும் கருத்து. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமனம். சரத்குமாரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு. மீண்டும் செருப்பு அணிந்தார் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்று சபதம் ஏற்றிருந்த நிலையில் நயினார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று செருப்பு அணிந்தார். மேடையில் பாடல் பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய நயினார் நாகேந்திரன். பாஜக தலைவர் அறிவிப்பு நிகழ்ச்சியில் நிகழ்ந்த சுவாரஸ்யம். நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாம் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாம் செல்லுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். பாமக தலைவராக கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என அன்புமணி திடீர் அறிக்கை. தான் கட்சியின் தலைவராக முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றும் தகவல். தந்தை பெரியார் திராவிடர் கழக கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு மன்னிப்பு கோரினார் அமைச்சர் பொன்முடி. தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அறிக்கை. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கடுமையாக விமர்சித்த ஆளுநர் ஆர்.என். ரவி. பெண்களின் கண்ணியத்திற்கு மட்டும் அவர் பங்கம் விளைவிக்கவில்லை, சிவன் விஷ்ணுவை வணங்குபவர்களை காலில் போட்டு மிதித்துள்ளார் என்றும் காட்டம். மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கூற வைத்த ஆளுநர் ஆர்.என். ரவி. திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கூற வைத்தார். And you say, Jai Shri Ram, Jai Shri Ram, Jai Shri Ram. வேலூர், கடலூர், ஈரோடு, மதுரை, சேலம் உட்பட 8 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். சென்னையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவானதாக தகவல். வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது தங்கம் விலை.
சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருடன் நல்லவனாக மாறினால் அவனை மன்னிக்க மாட்டீர்களா? பாஜக கூட்டணி குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கருத்து. பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக முடங்கிய வாட்ஸ்அப் சேவை. வாட்ஸ்அப் குரூப்களில் மெசேஜ் அனுப்ப முடியாததால் பயனர்கள் அவதி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக UPI டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை சேவை முடக்கம். 1 மாதத்திற்குள் 3வது முறையாக UPI சேவை முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் அவதி. தமிழ்நாடு அரசிதழில் 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசிதழில் அறிவிப்பு. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒட்டி நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் மாரியம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். செடல் திருவிழாவில் ஆட்டுக்கு அலகு குத்தி 30 அடி உயர மரத்தில் தொங்கவிட்டு வினோதமாக வழிபட்ட பக்தர்கள். சென்னையில் சுமார் 200 இருசக்கர வாகனங்களை திருடியதாக 17 வயது சிறுவன் கைது. சிறுவனிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான கவியரசன் என்பவருக்கு போலீஸ் வலைவீச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சமாஜ்வாதி கட்சியின் MP ராம்ஜிலால் சுமனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். ராஜ்புத் மன்னர் ராணா சங்காவை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதாக கூறி கர்னி சேனா அமைப்பினர் வாள் மற்றும் கட்டைகளுடன் திரண்டனர். ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்க படையினரின் தாக்குதலை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். ஏமன் மற்றும் பாலஸ்தீன கொடிகள் பதாகைகளை ஏந்தியபடி முழக்கம். யுக்ரைன் நாட்டின் கீவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் காயம். 88 ட்ரோன் தாக்குதலில் 56 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் விமானப்படை அறிவிப்பு. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸ் ஆகியோர் இந்தியா வரவுள்ளதாக தகவல். ஏப்ரல் 21 முதல் 25ஆம் தேதிக்குள் இந்தியா வரும் இருவரும் வர்த்தகம் மற்றும் இருநாட்டு உறவு குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. IPL தொடரின் லீக் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி. 181 ரன்களை 19.3 ஓவர்களில் எட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று லக்னோ.